ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக வாசிங்க உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் 28:8 நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதம் நம்ம கட்டளையிடுவார். என்ன நினைக்கிறோம்னா நமக்கு தெரியும், நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம எவ்வளோ முதலீடு போட்டு எவ்வளோ மூளையை நம்ம பயன்படுத்தி, அதனால தான் சொல்றாரு குதிரை யுத்த நாளுக்கும் ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால். அதுபோல் நம்ம தொழில் வருமானம் எல்லாத்திலையும் நம்ம ஆயத்தப்படலாம். நல்லா படிக்கலாம். நல்லா படித்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியல, பார்த்தீங்களா? நல்லா படித்தவங்களும் நிறைய பேர் நல்லா இல்லாமல் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம ஆயத்தப்படுறது நல்லது, ஆனால் அந்த ஆயத்தப்பட்டதை ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர். அப்போ நம்ம எது செய்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னால் முடியாத ஆண்டவரே, எல்லாம் என்கிட்ட பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே நான் பணத்தை சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தர் தான் அதை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய தொழில் எல்லை விரிவடைச்சு ஆலோசனை அதை தான் அவர் சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை ஆரம்பத்திலேருந்து படிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் விவசாய களஞ்சியங்கள் எல்லாத்திலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கையிடும் எல்லா வேலைகள் என்ன வேணா ஆண்டவர் பாருங்க ஃபியூச்சரை நினைச்சு அந்த வசனத்தை எழுதியிருக்கார். அந்த நாட்களில் கம்ப்யூட்டரில் இல்லை, அந்த நாட்களில் இப்போ இருக்கிறதெல்லாம் இல்லை. அங்கே விவசாயம் மாடு அது மட்டும் தெரிஞ்சு. அதனால் இந்த நாட்கள் அந்த வசனம் நாம் தியானிப்பதற்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கார் பாருங்க ஆண்டவர். இப்போ இந்த நாட்களில் என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால எல்லா வேலையிலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுவும் பாருங்க ஃபியூச்சரை நினைச்சு ஆண்டவர் எழுதியிருக்கார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போட்டிருந்தா நம்மளாம் இன்னைக்கு அடிபட்டு போயிருப்போம், அவுட் ஆகிருப்போம், எல்லாம் அங்கே போக வேண்டியிருக்கும். அதே கர்த்தர் கவனமாக ஆண்டவர் என்ன அழகாக சொல்ல இருப்பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்ன அழகாக சொல்லிட்டா இருப்பாருங்க. புதிய ஏற்பாடில் எல்லாருக்கும் ரட்சிப்பு வர்றதுனால இப்போ நமக்கு எந்த தேசத்தை கொடுத்துருக்காரு? இந்திய தேசத்தை. அப்புறம் இந்திய தேசத்தில் சேவூர் பகுதியில் நம்ம விசுவாசித்தா இங்கேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதே இடத்துல நம்ம நீங்கள் இஸ்ரவேலுக்கு போக வேண்டியதில்லை. அதுதான் ஆண்டவர் அழகாக பொதுவாக எழுதிட்டார். உனக்கு கொடுக்குற எந்த தேசமோ அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக செழிப்பாக, தேசமே செழிப்பாக்குவார், உன்னையும் செழிப்பாக்குவார். உலகத்தில் எந்த தேசத்தில் வேணால் நீ இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தாருன்னா அந்த தேசத்தில் அதில் முதல்ல ஆண்டவர் சொல்ற சகல ஜாதிகளில் உன்னை நான் எப்படி வைப்பேன்? மேன்மையாய் வைப்பேன். அதனால ஒரு கிறிஸ்தவன் முஸ்லீம் தேசத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம், இந்து தேசத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம், புத்த மதத்தில் தேசத்தில் எந்த தேசம் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இருந்தால் எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். புரித நோக்கு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கணும். எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவும் கர்த்தர் ஒரு கண்டிஷன் என்ன பண்ணாரு? வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை கொடுத்து நம்மளை சந்தோஷமா வாக்கு தத்தங்களை கொடுப்பா. ஆனால் அதுக்கு பிறகு என்ன வைப்பா? ஒரு கண்டிஷன். நீ இதை பண்ணா நான் இதை பண்ணுவேன் அப்படின்வார். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்வல, நீ 10th நல்ல மார்க் எடுத்தா உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன், நீ நல்லா பாஸ் பண்ணி டாக்டர் ஆனால் உனக்கு ஒரு வீடு வாங்கி, இப்படி ஒரு கண்டிஷன் நம்ம வைப்போம். அந்த கண்டிஷனுக்கு அவங்க உடன்பட்டு வரும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக தாராளமாக நம்ம அதை செய்து முடிப்போம். அதே போலத்தான் தேவனும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணுன்னாலும் ஒரு கண்டிஷன் அங்கே என்ன கட்டாயம் இருக்கும். அதனால தான் நம்ம வாக்கு தத்தங்களை தியானிக்கும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்வதற்கான கண்டிஷன் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அதனுடைய சட்டத்திட்டம் என்னன்றதை பார்க்கணும். இப்போ நம்ம போய் பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்க, அப்படியே நம்மளை பார்த்தோன்னா கொடுத்துட்றான்னா, இவங்க பணக்காரராக இருக்காங்க, காரில் வராங்க, அப்படி கொடுத்துட்றானா? கொடுக்கறதில்ல. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் போய் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நமக்கு லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க. அதே போல தான் பரலோகமும். பரலோகத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா
அங்கே தேவன் எதிர்பார்க்கிற அந்த கண்டிஷன் எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணி வச்சிருக்கணும். சரிப்படுத்தி போய் நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரத்துலேருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்துலேருந்து கட 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 கடன்னு என்னாகும் இறங்கி வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய கவனம் வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வது முக்கியம். ஆனால் அந்த லோன் மாதிரி அதை பெறுவதற்கு அதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்குற ஃபார்ம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அழகாக ஃபில்லப் பண்ணி அதை கடைப்பிடித்து அது கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் போய் உண்மை நோக்கி நான் பார்க்குற ஆண்டவரேன்னு சொன்னேன்னா அவர் உங்கள் முகத்தை வெக்கப்பட்டு போக மாட்டான், உங்களை பிரகாசம் அடைய செய்வா. இந்த மாதம் முழுவதும் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை கொண்டு போய் விடுவான். அப்போ அப்படிப்பட்ட கண்டிஷன் 3 கண்டிஷன் என்ன சொல்றாரு பாருங்க. 13-14 2 வசனம் வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். போதும், அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா. முதல்ல என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிறேன் அப்படின்னு என்னன்னா கண்டிஷன். கொடுக்கிற இல்லை, கொடுக்கறது வேற, விதிக்கிறது வேற. விதிக்கிறது என்ன வந்து கமெண்ட் பண்றது, கட்டாயமா நீ செய்யணும்னு அர்த்தம். அதை தான் சொல்ல நான் விதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை விட்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை மட்டும் விடக்கூடாது, வசனத்தை மட்டும் விடக்கூடாது. பைபிளை படிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் வரணும்னா வசனம் தான் கொண்டு வரும், வார்த்தை தான் கொண்டு வரும். படிச்சுட்டே இருக்கணும். படிக்க 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 எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சாத்தானும் நடுங்குவான், எல்லா சாத்தாலும் ஓடி போகும். வசனத்துக்கு தான் முதல்ல பிசாசு பயப்படுவான். ஆனால் இந்த வசனத்தை அதிகமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கணும், வாசித்து கொண்டிருக்கணும், தியானித்து கொண்டிருக்கணும். அதை விடக்கூடாது. ஒரு 10 நாள் பைபிள் படிக்கல, 1 மாதம் பைபிள் படிக்கலன்ற அது வந்து நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கணும். அதை விடாதீங்க. அதை விட்டு விடாமல், அந்த வசனத்தை விட்டு விடக்கூடாது, கடைப்பிடிக்கிறத விட்டு விடக்கூடாது, கீழ்ப்படுகிறத விட்டு விடக்கூடாது. அதை விட்டு விடாமல் என்ன பண்ணணுமா அதையும் விடக்கூடாது. வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நமக்கு ஒரே கடவுள், ஒரே தேவன். அந்த ஒரு தேவன்ல கரெக்டாக நீங்கள் நிலைத்திருக்கணும். பைபிளில் மன்னிக்கப்படாத பாவம் எதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை தான். மற்ற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பார். வேசித்தனை விபச்சாரம் பண்ணுறவங்களெல்லாம் கூட கர்த்தர் மன்னித்து என்ன பண்ணுவார், இளைய குமாரனை போல சேர்த்துக்கொள்வார். ஆனால் இந்த விக்கிரக பாவத்துக்கு போகிறவங்கள தான் ஆண்டவர் அருவருக்கிறார். பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் தேசத்தில் எந்த ராஜாங்கெல்லாம் விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அதை கண்டுக்காம விட்டாங்களோ, அந்த ராஜ்யம் அந்த கவர்மெண்டெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் எந்த இஸ்ரவேல் ராஜா வந்து அந்த விக்கிரக தோப்புகளெல்லாம் அழிச்சானோ, இந்த விக்கிரக கோயில்களெல்லாம் இடித்தானோ, அவனுடைய ராஜ்யம் அப்படியே செழிப்பாய் வந்தது. தான் ரகசியம். இப்போ இந்த விக்கிரக பாவம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அதனால அந்த விக்கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஈடுபடவே கூடாது. அதை மகிமைப்படுத்துகிற காரியம் எது இருந்தாலும் நாம் அதை அருவருக்கணும், அதை வெறுத்துடணும். ஏன்னா அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள், அது உண்மையான தெய்வங்கள் அல்ல. அதனோட சத்ருனுடைய தந்திரங்கள் அதில் இருக்கு. மனுஷனை அதை வஞ்சிக்கும், ஏமாற்றும். தேவனுக்கு விரோதமான மிக அவரை கோபப்படுத்துகிற, எரிச்சல் உண்டாக்குகிற பாவம் என்னன்னா விக்கிரக பாவம். அந்த 10 கட்டையில ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் பூமியிலுக்கு தண்ணீரிலும் யாதொரு பொருளுக்கும் ஒப்பாக நீ என்ன பண்ண, சுரூபத்தையும் ரூபத்தையும் உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. இந்த இப்படிப்பட்ட நீ விக்கிரக ஆராதனை செய்வானால் தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பார். எந்த பாவத்தை செய்தாலும் ஆண்டவர் எரிச்சல் அடைய மாட்டார், பரிதாபப்படுவார், கண்ணீர் விடுவார், நமக்காக பரிந்து பேசுவார். ஆனால் விக்கிரக பாவத்தில் செய்யும்பொழுது மட்டும் அவன் நமக்காக பரிந்து பேச மாட்டா, எரிச்சல் அடைகிறான். மோசேக்கு விரோதமாக அங்கே கன்றுக்குட்டியை உண்டாக்கணும்னு ஆண்டவர் அவங்கள பாருங்க அப்படியே பூமி பிளந்து அப்படியே உள்ள மூடி போட்டுச்சு. அதை விட பாவம் என்னென்னமோ அவங்க பண்ணாங்க. அப்பெல்லாம் ஆண்டவர் அப்படி அவங்கள தண்டிக்கல, முறுமுறுத்தாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் பூமி பிளந்து அவங்கள மூடினது பாருங்க இந்த விக்கிரக பாவம். ஆனால் தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விக்கிரக நிறைந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இது மாமாவை சந்தோஷப்படுத்திடலாம், அப்பாவை சந்தோஷப்படுத்திடலாம், நம்ம அக்கா தங்கச்சிங்களை சந்தோஷப்படுத்திடலாம், சின்ன சின்ன விஷயத்தானேன்னு என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதான், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நம்ம கர்த்தரையே நம்ம சேவிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பான். அப்படிப்பட்ட பழக்கங்கள் யாருக்கும் நம்ம இயேசு ஒருவர் தான் தெய்வம். அல்லேலூயா.
அதனால நம்ம அதில் நம்ம கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும். பார்த்தீங்களா, அடுத்தது கட்டளைகளை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விக்கிரகங்களை பக்கம் நம்ம சாயக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்ப விதிக்கிற இந்த கட்டளைகளை என்ன பண்ணணுமா? கடைபிடிக்கணும், கை கொள்ளணும். நம்மளால இயன்ற வரைக்கும் அதை ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஆண்டு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு முயற்சி. புதிய ஏற்பாடுல 2 கட்டளை தான். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இது நம்ம செய்தான் போதும். தேவனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்துருவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் பிறனிடத்துல அன்பு கூறுதல நிறைய ட்ரபிள் வரும். மாமியாரை நேசிக்க முடியாது, மருமகளை நேசிக்க முடியாது, நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சால் அண்ணன் தம்பிங்களை நேசிக்க முடியாது, அந்நியர்கள் இது நிறைய ட்ரபிள் வரும். மனுஷன் நேசிப்பது என்பது கூடாத ரொம்ப கஷ்டம். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். கடவுள் நமக்கு தராரு, அவரை நேசிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறைவாக இருக்கிறார், ஒரு பாட்டு பாடி அவரை ஏமாத்திடலாம், அன்பு கூறுவேன்னு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு முகத்துக்கு முகமாக நம்ம பார்க்குறவங்கள பாருங்கள், நேசிப்பு என்பது அது ரொம்ப கடினமான கஷ்டமான காரியம். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவர்களை நம்மை போல பிறரை நேசிக்கணும். அதுதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கும். அப்படி நம்ம செய்யணும்னா என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, செய்திருங்கன்றார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். மற்றவங்க நமக்கு என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்மளை மதிக்கணும், நம்மளை நேசிக்கணும், நமக்கு கொடுக்கணும், நம்ம அவங்க ஆதரிக்கணும், எல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. அதை நீ அப்படியே செஞ்சிரு, மற்றவங்களுக்கு செஞ்சிரு. அவங்க தான் எனக்கு செய்யணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்காத. நீ முந்திக்கொள்ளுன்றார். கனப்படுத்துகிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்க, முந்திக் கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு செஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை தரா இருப்பாருங்க. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த கட்டளைகளை கீழ்ப்படிய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆண்டு கொடுத்த கற்பனைகளை நம்ம கீழ்ப்படியும் போது பாருங்க, ஆசீர்வாதம் தானா வரும். ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. நாம் என்னன்னா, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் தனித்துவமாக தான் இருப்பேன், நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும், நான் தான் எல்லாம் தெரியும், எல்லாம் எனக்கு கீழே தான். ஆனால் பரலோக ஆசீர்வாதம் வரணும்னா அது தடைப்படுத்தாது. இந்த காரியங்களெல்லாம் ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுது, தடைப்படுத்தும். அதனால் அந்த கற்பனைகளுக்கோ கட்டளைகளுக்கோ நம்ம கீழ்ப்படிந்து பழக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். புரியுதுன்ற ஒரு அலேலியா சொல்லுங்க பாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம பார்க்கல, கொஞ்சத்திலும் உண்மையாயிரு, அதிகத்தின் பேரில் ஆண்டு ஒன்று என்ன ஆக்கிடுவாரு, அதிபதியா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து விடுவார். வாசிங்க. கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும். கர்த்தர் அடுத்தது கர்த்தரின் கை கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும். அடுத்தது என்ன பண்ணணும், அவைகளின்படி நடக்கணும். நம்முடைய நடைகளை சரிப்படுத்தணும். ஆண்டு அதான் சொல்ல, சங்கீதம் 1 சொல்றாருல, பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமலும், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும், பாவிகள் நிற்க இடத்துல நிற்காமலும் நம்ம என்ன பண்ணணும், வேதத்தில் பிரியமாக இருந்து நம்ம அந்த அந்த இடங்களை நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். நம்ம வழிகள் எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதுங்கிறத சரிப்படுத்தி நம்ம கர்த்தருடைய பாதையிலே, அவருடைய வழியிலே, அவருடைய வசனத்தின்படி நம்முடைய நடைகளை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டேன்னு சொன்னால் கர்த்தர் அந்த ஆசீர்வாத மழையை, ஆசீர்வாதத்தை நம்மீது தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். படிங்க. அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். பாத்தீங்களா, அப்படி நம்ம செவி கொடுத்து வரணும். பிரசங்கத்திற்கு கேட்டு நம்ம செவி கொடுத்து சரி நம்ம நடக்கலாம் அப்படின்னு கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா, வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். நம்ம இதை மட்டும் எடுத்து வாக்குத்தத்தமா உங்களுக்கு கொடுத்துட்றோமா, அது வாழோ ஆக மாட்டேங்குது, தலையும் ஆக மாட்டேங்குது, வசனம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷனை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதை மட்டும் அப்படியே வீட்டில் போய் ஒட்டி வச்சுக்கிறோம், பைபிளில் வச்சுக்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, நம்ம கேட்ட லோனுக்கான சரியான எவிடன்ஸை கொடுக்கல, சரியான பேப்பரை நம்ம கொடுக்கல, சரியான அத்தாட்சியை கொண்டு போய் கொடுக்கல. அப்புறம் எங்கேருந்து நமக்கு லோன் வரும்? எங்கிருந்து லோன் வரவே வராது. பரலோகத்திலிருந்து நமக்கு லோன் வரணும்னா அந்த பேப்பரெல்லாம் கரெக்ட் பண்ணி ஆண்டர் கையில் கொடுத்து ஆண்டர் அவர் டிக் பண்ணணும். ஆண்டர் அதை பார்த்து இதெல்லாம் டிக் டிக் டிக்கு போட்டாருன்னா கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவா, நம்மை கீழாக்காமல் கத்த மேலாக்கி கொண்டே இருப்பார். அதற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போங்க. ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவாங்க. எதுவுமே உங்களை தடைப்படுத்தாது, எதுவுமே உங்களை குறைப்படுத்தாது. புல்லுள்ள இடங்களில் ஆண்டவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்ணெய் உங்களை நடத்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல குறைவில்லாமல் நம்மை நடத்த நம்முடைய தேவன் வல்லமிழவராக இருக்கிறார். அவர் ஒரே ஒரு காரியம்தான்,
அவர் என்ன நம்ம எல்லா பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லுகிறார். நீ எல்லாம் செய்கிறது சந்தோஷம், அதன் மத்தியில் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து விக்கிரகங்களை வெறுத்து நான் கொடுத்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தாயானா சகல ஜாதிகளை நான் உன்னை எப்படி வைப்பேன்? மேன்மையா உயர்ந்த ஸ்தானத்தில் நான் உன்னை வைப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்த நிலைங்க, நம்ம ஜெபித்து திருவிருந்துக்கு நேர கலந்து செல்வோம். ஜெபத்தில் பாஸ்டம்மா அருமையான சுதா அவங்களுடைய அம்மாவுக்காக ஒரு ஜெபம் செய்வாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்களுக்காகவும் டாக்டர் அம்மாவுக்காகவும் வேணி அம்மாவுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்திக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கலாமா ஆண்டவர்? இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பா. அருமையான தேவன் வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். நாம் சுதந்திரிக்க வேண்டியது அது நம்முடைய கடமை. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சில கண்டிஷன், அந்த கட்டளையான அந்த ப்ராமிஸ்க்கு நாம், அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமதினாலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே அதற்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளை விட்டு விலகாதே, வேறே தேவர்களை சேவிக்காதே, அப்போ கட்டளைகளில் கைக்கொள், அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய், கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்ற அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ், அந்த கட்டளைகளை நாம் யோசிப்பதில்லை, அதை நினைப்பதில்லை, அது வாசிப்பதில்லை, அல்லது அதை நம்ம கேட்டும் உதாசீனமாக இருந்து விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, இந்த மாதத்தில் தந்த இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதன்படி நான் நடக்க, இதை வாசிக்க, நீங்கள் கொடுத்த இந்த வேதத்தை நான் வாசிக்க, அனுதினமும் தாவீது சொன்னது போல இது என் தியானமாக இருக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் வேத வார்த்தைகள் எல்லாம் சத்தியமான வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். அது நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, இதுதான்ப்பா எங்கள் கால்களுக்கு தீபம், நாங்கள் போகிற பாதைக்கு வெளிச்சம், இதை நாங்கள் அன்றாடம் ஆண்டவரை புசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் அதை வாசிக்கும் போது தான் அநேகருக்கு உறக்கம் வந்துடுது, தூக்கத்தில் மூழ்கிறோம், அப்படியே கான்சன்ட்ரேஷன், நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது. எனவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, அதன்படி நடக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஏனென்றால் யாரும் நமக்கு ஆலோசனை தந்து அனுதினமும் நடத்த முடியாது. நாம் வைத்திருக்கிற நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை வாசித்தா தேவன் நம்மை நீதியான பாதைகளிலே நடத்துவார். ஓ கோணலானவர்களை நேராக்குவார், கரடு முரடானவர்களை சமமாக்குவார், அன்றாட நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்துகிற கர்த்தர். ஓ நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய ஊழியர்களோ, ஓ யாரோ நம்முடைய பெரியோர்களோ நமக்கு ஆலோசனை தர முடியாது. இந்த வேத வார்த்தைகள் சரியான பாதையிலே நம்மை நடத்தும். தேங்க்யூ ஜீசஸ். இது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று பார்க்கிறேன். தேன் எவ்வளவு இனிமையாது, எவ்வளவு ருசியானது, அது எவ்வளவு நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமானது, அதிலும் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது தான் நம்முடைய வேத வார்த்தைகள், தேவனுடைய வேத வார்த்தைகள். இதை வாசித்தா போதும், இதை தியானித்தா போதும், இதன்படி நடந்தால் போதும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேறே தேவர்களை சேவிக்க கூடாது, ஒரு நிமிடமும் மற்றவர்களோடு நம்ம இணங்கக்கூடாது, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேத வார்த்தை. அது நிமித்தம் அப்படி இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சீர்கெட்டு போயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு வேதமும் தெளிவாக எச்சரித்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கென்று மெய்யான தெய்வன் நமக்கு ஒருவர் உண்டு. அந்த தெய்வத்தை பற்றி கொள்ளுங்க, அனுதினமும் அவரை தரிசிங்க, அனுதினமும் அவரோடு உறவு கொள்ளுங்க, அனுதினமும் அவரை பாருங்க. என்ன முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு
வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் அவர் முகத்தை பார்த்தா போதும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்றார்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யெகோவா ஈரே, ஓ யெகோவா தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தாவீது சொல்வது போல, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் கோட்டை, நீங்க தான்ப்பா என் துருகம், நீங்க தான்ப்பா என் அடைக்கலம், உம்மை தான்ப்பா நான் நம்பி இருக்கேன். எனக்கு வேறு யார் உண்டு இந்த உலகத்திலே, உம்மை தவிர எனக்கு ஒருவர் இல்லை என்று நீரே போதும், நீர் மாத்திரமே போதும் என்று சொல்லும்போது கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் இந்த மாதத்திலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, அதை வாசிக்க, அதை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஒரு நாளும் நாங்கள் வேறே தேவர்களை விக்கிரங்களை நாங்கள் செய்வித்து விடாதபடி அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கும், எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமக்கென்று வாழுகிறவர்களாய், உமக்கென்று வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் எங்களை நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின் படி நடக்கவும், எங்களுக்கும் அவைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. செய்து போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இன்னும் நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அண்டை கிட்டிச்சேர எங்களுக்கு அனுக்கிரகம் தாங்கப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். எங்களையும் எங்கள் சபை மக்களையும் போக்கிலும் வரத்தில் காத்துக்கொள்ளுங்க. ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மையே நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவை இல்லாதபடி கர்த்தர் நீ நடத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் பலவீனமாய் இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே அம்மாக்காய் உம்முடைய கரத்தில் வருகிறோம். ஜெயவி அம்மாவை கர்த்தர் நீர் சுகப்படுத்துவீராக, படுக்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக, ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் கட்டளிடுவீராக, இன்னும் தீர்க்க ஆயுசை கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே டாக்டரோட அம்மாக்காய் ஜெபிக்கிறேன். தாயாரை கர்த்தர் நினைத்தருளுங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கப்பா, சீக்கிரத்திலே சுகமடைந்து சாட்சியா எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். சுதாவுடைய அம்மாக்காய் உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஐயா. கடந்த நாட்களே காணப்படுகிற எல்லா பலவீனத்தையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர். ஓ மாலை கூடாத காரியம் ஒன்றுமல்ல அப்பா, ஓ மாலை கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஓ உம்முடைய விரல்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. நீங்க சுகப்படுத்த வல்லமுள்ளவ, எல்லா பலவீனங்களையும் நீக்க வல்லமுள்ளவ, அந்த கட்டிகளை கரை பண்ண உமக்கு வல்லமை உண்டு ராஜா. ஓ ரிகாபரபோ சந்தலமா, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே நீர் மனம் இறங்குவீராக. குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் தந்து எழும்பி வந்து இந்த ஆலயத்தில் நின்று சாட்சி சொல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதிகளை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு ஓடி என்று கட்டளை கொடுக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு ஆரோக்கியம் வர பண்ணுவீராக. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும். இன்னும் பலனை கர்த்தனை கட்டளிடுவீராக, பூரண ஆயுளை கர்த்தர் கட்டளிடுவீராக. நீடித்த நாட்களால் உன்னை
திருப்தியாக்குவே, என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. அதிலே நாங்கள் ஆண்டவரே கலிகூற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. தொடர்ந்து விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே, சமாதானமும் சுகமும் எங்கள் குடும்பங்களிலே காணப்படட்டும் அப்பா. நீர் ஒருவர் வந்தா போது ராஜா, எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரிக்க முடியும், சகல நன்மைகளையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் ஒருவர் போது ராஜா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீரே. ஓ, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மீதும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் மீது நீட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. போக்கில் ஒருத்தவங்க கரை இருக்கட்டும், கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரம். வீடு வாசல் இல்லாத கர்த்தர் வீடு வாசலை உண்டு பண்ணி தாங்க. பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தனை கட்டளிடுவீராக அப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் ஞாபகத்தை கர்த்தர் நீர் தருவீராக. தகப்பனே, தேவ பயமும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஞானத்தையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை தருவீராக. வருமானத்தை பெருக பண்ணுங்க. என்னென்னலாம் அடமானமாக வைத்திருக்காங்களோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து குடும்ப ஐக்கியத்தை கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து ஆண்டவரே செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்கள் கர்த்தனை பயன்படுத்துங்க. இதோ கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. ஒரு விஷயங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவிறலும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுது எங்கள் ஒரு விசை பசுத்தப்படுத்தி இந்த பந்திக்கு நேராக எங்களை ஆயுத்தப்படுத்துவீராக. இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை நாங்கள் பானம் பண்ணி கட்டாவே உமக்கென்று நாங்கள் எழும்ப பிரகாசிக்க உதவி செய்வீராக. புதிய வரங்கள் கனிகளினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஓ, புது புது நன்மைகளை இந்த மாதத்திலே நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ, இதை புசித்து பானம் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாய்ந்து செல்லட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், உம்முடைய பலன் உண்டாகட்டும் அப்பா. எங்களை நாங்கள் நிதானித்து அறிகிறோம் ஐயா. குறைகள் குற்றங்கள் பாவங்கள் இருந்தால் எங்களை தயவாய் மன்னித்து இந்த பரிசுத்த பந்திக்கு எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இதை நாங்கள் புசிக்க பான பண்ண அனுக்கிரகம் செய்தலும். மாதம் முழுவதும் எங்களோடு கூட நீர் இருந்தருளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.